கழுத்து வலிக்கு உண்மையான தீர்வு ரெஸ்ட்டு தாங்க. ஃபஸ்ட்டு தீர்வே ரெஸ்ட்டு தான். பயங்கரமாக ரெஸ்ட் இருக்கணும். ரெஸ்ட்னால் உட்கார்றது இல்லை, படுத்தே இருக்கிறது. இதை தவிர அது ரெஸ்ட்டில் இருந்து பெயினை குறைச்சி, அப்புறம் ஐஸ் எல்லாம் வச்சு பெயினை குறைச்சி, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறது எதுக்குன்னா, திரும்ப இப்போ ரெஸ்ட்லேயே வாழ்க்கையை ஓட்ட முடியாது இல்லைங்க. திரும்ப நம்ம வேலைக்கு போய் தானே ஆகணும், திரும்ப வீட்டு வேலை செஞ்சு தானே ஆகணும். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, அதுக்காக தான் எக்ஸசைஸ் மெயினாக தேவைப்படுது. எக்ஸசைஸு ஃபாஸ்ட்டாக பெயினை குறைக்கும், ஆனால் ரெஸ்ட்டோட கலந்து தான் ஃபாஸ்ட்டாக குறைக்கும். சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ இப்போது 2 மெத்தட் இருக்குது கழுத்து வலிக்கு. ஒன்று, கழுத்துக்கு காலர் போட்டுக்கிட்டு அப்படியே சமாளிச்சுட்டே வர்றது வலியை, அது ஒரு மெத்தடா. இன்னொரு மெத்தடு, கழுத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணி மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணி நீங்கள் பழைய வாழ்க்கைக்கே போகிறது. இப்போ 2ல் எது நல்லதுன்னா, கழுத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணி பழைய வாழ்க்கைக்கு போகிறது தான் நல்லது. இப்படி காலர் போட்டு ஏற்கனவே அங்கே வலி அண்டு சதை, அந்த ஸ்டெனோக்ளைடோமாஸ்டாய்ட், ட்ரெப்பீசியஸ் இதெல்லாம் அதனோட பவர் கொஞ்சம் குறைஞ்சி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த வலியே வருது, மசில் பவர். அதை காலர்லாம் போட்டு இன்னும் பவரை குறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி? அப்போ அப்படியே ரெஸ்ட்டில் இருந்துட போகிறீங்களா? உங்களுக்கு ஒரு 95 வயசுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ரெஸ்ட்டில் இருந்துடலாம், அப்படியே படுத்த படுக்கையே ஆயிடலாம். ஆனால் உங்களுக்கு அப்படிப்பட்ட வயசு கிடையாது. அப்படிங்கிறப்போ நீங்கள் ரெஸ்ட்டில் இருந்து அதை க்யூர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணி அதுக்கப்புறம் நார்மல் வாழ்க்கைக்குள்ளே போயிடணும். அதனால் எப்போவுமே காலரே போட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது. ரெஸ்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணி அப்புறம் நார்மல் வாழ்க்கைக்குள்ளே போகணும். ஸோ இன்றைக்கி இதை பற்றி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பற்றி ஜோதி சொல்லுவாங்க. இதுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக படுத்திருக்கும்போது நீங்கள் தலகாணி வைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு சைட் படுக்கும்போது நீங்கள் ஒரு சின்ன பில்லோ வச்சுக்கலாம். டெய்லியும் 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். அண்ட் வீக்லி 3 days கீரை சாப்பிட்ணும், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறதுக்கு பேர் ரெஸ்ட் கிடையாதுங்க, லையிங் பொசிஷனில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சீக்கிரம் சரியாயிடும். அதுக்கப்புறம் குனிஞ்சு நீங்கள் எந்த ஒரு பொருளையும் எடுக்கக்கூடாது, வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது. யாராவது கூப்பிட்டா இல்லை ஆமாம் அப்படி சொல்லி தலையெல்லாம் ஆட்டக்கூடாது. உடம்போட சேர்த்து தான் அப்படி திரும்பணும். அப்படின்னா உடம்போட சேர்த்து ரோபோ மாதிரி தான் திரும்பணுமே தவிர இப்படி கழுத்தை மட்டும் இப்படி திருப்பக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு க்யூருக்கு ரொம்ப லேட் ஆகும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சரியாயிடும். இதெல்லாம் மீறி உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னா ஐஸ் பேக் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஐஸ் க்யூப்ஸை காட்டன் துணியில் வச்சுட்டு நல்லா டிப் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த பெயின் உங்களுக்கு அப்போதைக்கு செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் பெர்மனன்ட் க்யூர் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணி மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கனாலே சரியாயிடுங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட். கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள்.